ஸோ இந்த வீடியோவில் நான் புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி அதை சேல் பண்ணி அந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணி கொடுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ணி சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக நான் வந்து எந்த ஒரு வீடியோமே அப்லோட் பண்ணல. லாஸ்ட் ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாக நான் எந்த ஒரு வீடியோமே அப்லோட் பண்ணல. அதுக்கான ரீசன் வந்து ஆகஸ்ட் மந்தில் முக்காவாசி நாள் வந்து நான் அப்ராடில் தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூரில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. தென் அங்கேருந்து வியட்நாம் போயிருந்தேன். தென் வியட்நாம்லேருந்து மலேசியா வந்தேன். தென் மலேசியா டு பேக் டு இந்தியா. ஆகஸ்ட் மந்தில் முக்காவாசி நாள் வந்து நான் அப்ராடில் தான் இருந்தேன். அதனால தான் வந்து என்னால் வீடியோ கிரியேட் பண்ணி வந்து ஆகஸ்ட் மந்த்ல போட முடியல. நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல லைவா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எங்க இருக்கேன் அப்படிங்கறத அப்டேட் பண்ணுவேன். இன்னும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்க உடனே போய் இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேல் பண்ண போற ப்ராடக்ட் பேபி ஃபால் ப்ரொடெக்ஷன் பில்லோ. இந்த பர்టిక్యులர் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த ப்ராடக்ட் நம்ம இன்னைக்கு சேல் பண்ண போறோம் அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம சேல் பண்ண போறது பேபி ஃபால் ப்ரொடெக்ஷன் பில்லோ. ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட்டை வந்து லாஸ்ட் 8 மந்த்ஸாவே நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த இயர் ஜனவரியில இருந்தே நான் இந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். என்னோட வாட்ஸ்அப்ல வந்து நான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். அதுல வந்து இந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட்டை நான் போட்டு இந்த ப்ராடக்ட் பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நம்ம 6D ரூல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணது, இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படி நான் போட்டிருந்தேன். அதை நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எடுத்து இந்தியன் மார்க்கெட்ல அதை சேல் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்தார். அந்த ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ற ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க உங்களுக்கு புரியும். இந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலான thewealthsociety.in அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதை போஸ்ட் பண்ண டேட் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 30. ஜனவரி 30 இந்த பர்టిక్యులர் ஸ்கிரீன்ஷாட்டை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நம்மளோட வெல்த் சொசைட்டி பேஜ்ல. ஜனவரில இருந்து இந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட்டை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சிங்கப்பூர் மார்க்கெட்ல ஸ்பெஷலா நம்ம வந்து இதை சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கான டைம் இப்பதான் வந்து ப்ராடக்ட்டை நம்ம சிங்கப்பூர் மார்க்கெட்ல சேல் பண்ண போறோம். ஆக்சுவலா ஏன் இவ்வளவு நாளா வந்து இந்த ப்ராடக்ட்டை நான் சேல் பண்ணாம இருந்தேன்? அது கண்டுபிடிச்ச அன்னைக்கு ஜனவரில என் ஸ்டூடெண்ட் சேல் பண்ணிருக்காங்க. நான் அப்பவே வந்து இதை போஸ்ட் பண்ணி நான் சேல் பண்ணிருக்கலாமே, ஏன் இவ்வளவு நாள் இந்த ப்ராடக்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்டை வந்து சிங்கப்பூர் மார்க்கெட்ல ஒரு பெரிய பிளேயர் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து ஆக்சுவல் மேனுஃபேக்சரர் அந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட்டுக்கு. அவங்களே டைரக்டா வந்து இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டு இருக்கனால நான் வந்து அவங்க கொஞ்சம் பிரேக் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட் ஒரு 1 மந்தா வந்து அவங்க மார்க்கெட்டிங் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேபி அவங்க பிரேக் எடுக்கலாம், ஆர் எல்ஸ் வந்து அவங்க ஸ்டாக் வந்து கம்ப்ளீட்டா காலியா இருக்கலாம். அது என்ன ரீசன் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவங்க வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்தா வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து எந்த ஒரு ஆடுமே வந்து அவங்க போஸ்ட் பண்ணல. இதுதான் கரெக்டான டைம் அப்படிங்கறனால தான் இந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட்டை நம்ம இப்போ எடுத்து சேல் பண்ண போறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆகஸ்ட் மந்த்ல வந்து நான் அப்ராட் ட்ரிப் வந்து போயிட்டு வந்தேன். ஒன்ஸ் அந்த பர்టిక్యులர் ட்ரிப் முடிஞ்சு நான் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க இன்னொரு ப்ராடக்ட் ஒன்று சூஸ் பண்ணி அதை சேல் பண்ணி உங்களுக்கு காட்டலாம். இப்போ எப்படி இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்றோம் அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணோடனே வந்து அது பயங்கரமா மூவ் ஆச்சு. அது வந்து ஒரு லாங் டர்மா போற ஒரு ப்ராடக்ட்டா இருந்தது. அதனால அந்த வீடியோ வந்து நான் டிராப் பண்ணிட்டேன். அந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாள் மூவ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டா இருக்கு. அது இப்போதைக்கு சேச்சுரேட் ஆக வாய்ப்பு இல்லை. என்னைக்கு அந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட் சேச்சுரேட் ஆகுதோ அன்னைக்கு அந்த லாஸ்ட் பாயிண்ட்ல வந்து அந்த ப்ராடக்ட்டை நான் சேல் பண்ணி என்ன ப்ராடக்ட் அப்படிங்கறத ரிவீல் பண்றேன். அன்டில் சேச்சுரேட் ஆகுற வரைக்கும் நல்லா மூவ் ஆகுற ப்ராடக்ட் நான் எப்போது சொல்லியிருக்கேன், எப்போது நல்லா மூவ் ஆகுற ப்ராடக்ட்டை நம்ம வந்து அனானிமஸா தான் வச்சுக்கணும். அதை நம்ம வந்து ரிவீல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம ரிவீல் பண்ணோம் அப்படின்னா அது ஈஸியா சேச்சுரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது அந்த ப்ராடக்ட் சேச்சுரேட் ஆகிற அந்த லாஸ்ட் பாயிண்ட்ல வந்து நான் சொல்றேன். இப்போ ஏன் இந்த பேபி ஃபால் ப்ரொடெக்ஷன் பில்லோவை நான் ரிவீல் பண்றேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிளேயர் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இப்போ சின்னதா ஒரு பிரேக் எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் எப்படியும் அவங்க எகைன் வந்து அந்த கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட் வந்து சேச்சுரேட் ஆயிரும். இது சேச்சுரேட் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ங்கறனால தான் நான் ரிவீல் பண்றேன். சப்போஸ் சேச்சுரேட் ஆகாம லாங் டர்மா மூவ் ஆகுற ஒரு ப்ராடக்ட் இருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பா ரிவீல் பண்ண மாட்டேன். இதே நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க ப்ராடக்ட் உங்க ஆன்லைன் ஸ்டோர் எல்லாத்தையுமே வந்து அனானிமஸா வச்சுக்கோங்க. ஒரு நல்ல மூவ் ஆகுற ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதை எப்போதுமே ரிவீல் பண்ணாதீங்க until that product gets saturated. ஓகே, இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் சூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன? இந்த ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்றதுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்டான ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம 6D ரூல்ல பெர்ஃபெக்ட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி சொல்லிட்டேன். 6D ரூல்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கிளியரா தெரியும். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம 6D ரூல்ல பெர்ஃபெக்ட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. செகண்ட், இந்த ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்றதுக்கான ரீசன் இது ஒரு சூப்பரான ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுது. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட் வந்து எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுது அப்படிங்கிறது. ஆப்வியஸா இதுக்கு ஒன்றும் பெரிய ரிசர்ச்லாம் தேவையில்லை. இது ஒரு நல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, பிளஸ் வந்து இது நம்ம 6D ரூலையும் பெர்ஃபெக்ட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணி சேல் பண்ண போறதுக்கு இந்த ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரீசன். ஓகே, இப்போ நான் உங்களை ஸ்கிரீன் கூட்டு போறேன். ஸ்கிரீன்ல கூட்டு போய் இந்த ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்றேன். லிஸ்ட் பண்றது பாருங்க. ஒன்ஸ் லிஸ்ட் பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் போலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணலாம். எப்போதும் போல தான் ஃபர்ஸ்ட் நான் இமேஜஸ் தான் ஆட் பண்ணுவேன், தென் டைட்டில் எழுதுவேன், தென் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் பிரைசிங், இன்வென்டரி. இந்த ஆர்டர்ல தான் நம்ம எப்போதுமே வந்து போவோம். அதே மாதிரி தான் இப்பவும் பண்ண போறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து இமேஜஸ் ஆட் பண்ண போறேன். நான் ஆல்ரெடி இந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட்டான இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி drag and drop பண்ண போறேன். ஒன்ஸ் drag and drop பண்ணதுக்கு அப்புறம் இந்த பர்టిక్యులர் இமேஜஸ்ல எதெல்லாம் நம்மளோட ப்ராடக்ட் காட்டணும், எதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஹை குவாலிட்டியான இமேஜஸ்ல எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம ட்ரைனிங்ல கவர் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்ட்லி சேம் ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணி தான் இந்த இமேஜஸ் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி drag
அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். இப்போ எல்லா இமேஜஸும் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இது அப்லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான எந்த இமேஜ் வேணும், எந்த இமேஜ் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம சேல் பண்ண போகிறது ஒரே ஒரு கலர் வேரியன்ட் தான். இல்லை வந்து மல்டிபிள் கலர்ஸ் கிடையாது, ஒரே ஒரு கலர் வேரியன்ட் தான். அது இந்த பர்டிகுலர் எல்லோ அண்ட் சாக்லேட் கலர். இந்த எல்லோ அண்ட் சாக்லேட் கலர் இருக்க இந்த ஒரு கலர் மட்டும் தான் நம்ம சேல் பண்ண போகிறோம். ஸோ மற்ற கலர் இருக்கும்போது இங்கே கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் என்ன பண்ண போகிறேன், எல்லோ அண்ட் சாக்லேட் கலர் இல்லாத மற்ற எல்லா பிக்கையும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அந்த டாமினன்ட் எல்லோ அண்ட் சாக்லேட் ஸ்ட்ரிப் கலர் இருக்க அந்த இமேஜஸ் மட்டும் தான் இங்கே வச்சிருக்கேன். இதில் நம்ம வந்து ஒரு மெயின் இமேஜ் வைக்கணும், தென் செகண்டரி இமேஜ் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போனால் ஆல்ரெடி மெயின் இமேஜ் நல்ல இமேஜாக தான் இருக்குது, அதே நம்ம வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் இதை நம்ம மெயின் இமேஜாக வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் ஒரு ப்ராடக்ட் இமேஜ், ப்ராடக்ட்டை மட்டும் டேரெக்டாக காட்டுற இந்த இமேஜ் நம்ம வச்சுக்கலாம். தென் அதை யூஸ் பண்ணுற பேபியோட பிக் வைக்கலாம். தென் அந்த ப்ராடக்ட் இமேஜ் அண்ட் இதோட எக்ஸாக்ட் காப்பி தான் இது, அதனால் இது நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ திரும்ப ரிப்பீட் ஆகிற எதுவும் நமக்கு வேண்டாம், அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு 4 to 5 இமேஜ் வந்து இனஃப். இங்கே வந்து ஒரு 4 to 5 இமேஜஸ் வந்து நம்ம வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு தேவையில்லாத இமேஜஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இமேஜ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 இமேஜஸ் இருக்குது, விச் இஸ் ஃபைன், டோட்டலி ஃபைன். ஏன்னா இங்கே இருக்க எல்லா இமேஜுமே நல்ல இமேஜாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து அந்த 7 இமேஜஸ் வச்சிருக்கேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ராடக்ட் டைட்டில் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இதுவும் நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி தான். ஒரு ப்ராடக்ட் டைட்டில்ங்கிறது நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் 15 வேர்ட்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ 10 to 15 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியரான ஒரு டைட்டில் தான் எப்போது நம்ம ப்ராடக்ட்டுக்கு இருக்கணும். ஸோ இங்கே நான் என்ன டைட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேபி ஹெட் ப்ரொடெக்ஷன் ஆன்டி ஃபால் பில்லோ ப்ரீமியம் குவாலிட்டி. ஏன் இந்த ப்ரீமியம் குவாலிட்டி நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை ஆல்ரெடி நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து நம்ம அவுட் ஸ்டாண்ட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ப்ரீமியம் குவாலிட்டி. எல்லாருமே ஒரே குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே எதுவுமே வந்து ஹை குவாலிட்டி லோ குவாலிட்டி இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் கிடையாது. பட் ஸ்டில் இந்த ப்ரீமியம் குவாலிட்டிங்கிற வேர்ட் நான் இங்கே யூஸ் பண்ணுறதுனால இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்க மற்றவங்கள விட கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் பண்ணி காட்டும். அதனால தான் இங்கே நான் இந்த ப்ரீமியம் குவாலிட்டி அப்படிங்கிற வேர்டை வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் எழுத போகிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராடக்ட்டுக்கு நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுல வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் டிஸ்கிரிப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி டைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நான் போய் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் எழுதியாச்சு. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற பிளேஸ் வந்து நான் ஹைட் அவுட் பண்ணிட்டேன். ஏன் நான் ஹைட் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா தெரியும். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஸ்பெஷலான சில விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அதனால தான் இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து நான் ஹைட் அவுட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம பிரைசிங்க்கு போகலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா $24.99 இதை நம்ம சேல் பண்ண போகிறோம். எந்த பிரைஸ் போட்டு அடிச்சுட்டு இந்த பர்டிகுலர் பிரைஸ் காட்ட போகிறோம் அப்படின்னா $49.99. ஏன்னா $50 இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே நம்ம ப்ரீமியம் குவாலிட்டி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு டேர்ம். ப்ரீமியம் குவாலிட்டிக்கு $50 கம்ப்ளீட்டாக ஒருத்தான ஒரு விஷயம் தான். $50 நம்ம போட்டு, பட் அது ஸ்ட்ரைக் அவுட் ப்ரைஸ் போட்டு $24.99 இது ஆக்சுவலாக நம்ம சேல் பண்ண போகிறோம். பட் ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கின காஸ்ட் $2.99. ஸோ நம்ம ஹோல்சேல் அதை வாங்கும்போது நமக்கு கிடைச்ச காஸ்ட் வெறும் $2.99. அண்ட் எத்தனை யூனிட் நம்ம இதை வாங்கணும், 150 யூனிட் வாங்கணும். நான் அதனால 150 அப்படிங்கிறத கொடுத்துக்க போகிறேன். தட்ஸ் இட். ஸோ நம்ம இமேஜ் ஆட் பண்ணிட்டோம், டைட்டில் எழுதிட்டோம், டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டோம், ப்ரைஸ் ஆட் பண்ணிட்டோம், அண்ட் குவான்டிட்டி இன்வென்ட்ரி லெவலில் இருக்குது அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஜஸ்ட் போய் இதை சேவ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ப்ராடக்ட் இப்போ லிஸ்ட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மொமெண்ட்டில் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் 2 டேஸாக என்னோட ஆன்லைன் ஸ்டோரை வந்து நான் பாஸ்வேர்ட் ப்ராடக்ட்டில் போட்டு வச்சிருக்கேன். ஸோ தட் இந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆர்எல்ஸ் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து பாஸ்வேர்ட் ப்ராடக்ட்டில் போட்டேன். அண்ட் என்னோட ஸ்டோரில் இருக்க மற்ற எல்லா ப்ராடக்ட்டையும் நான் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போட்டேன். ஸோ தட் இந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக. ஸோ சைடில் பாருங்க, சைடில் என்னோட மொபைல் ஸ்க்ரீன் வரும். அதில் இப்போ நம்ம கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன டேட் அண்ட் டைம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 22 செப்டம்பர் மார்னிங் 7:30 ஆகுது. ஸோ காலையில் 7:30 மணி ஆகுது 22 செப்டம்பர். ஸோ இன்னைக்கு மார்னிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே நம்ம ஆன்லைன் ஸ்டோர் வந்து பார்க்கல. ஸோ 0 செஷன்ஸ், 0 சேல்ஸ், 0 ஆர்டர்ஸ், 0 கன்வர்ஷன். ஈவன் நான் எஸ்டர்டே நேற்று போய் கொடுத்தாலுமே, ஸோ எஸ்டர்டே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த சேல்ஸும் இல்லை, எந்த ஆர்டரும் இல்லை, எந்த கன்வர்ஷன் ரேட்டும் இல்லை. 12 செஷன் இருக்குது. இந்த 12 செஷனுமே நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான். ஸோ மார்னிங் ஸ்டோர் வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகுது அப்படிங்கிறத நான் பார்க்கறதுக்காக நான் ஓப்பன் பண்ணால் தான் இந்த 12 செஷன். ஸோ எந்த செஷனும் இல்லை, எந்த சேல்ஸ், ஆர்டர்ஸ், கன்வர்ஷன் ரேட் எதுவுமே இல்லை. ஸோ இது எல்லாமே இப்போ 0ல் இருக்குது. ஸோ தட் இந்த ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் நமக்கு வந்து எவ்வளோ செஷன்ஸ் கொடுத்துருக்கு, எவ்வளோ சேல்ஸ் கொடுத்துருக்கு, நம்ம கன்வர்ஷன் ரேட் என்ன, எத்தனை ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் கேம்பெயின் வந்து நான் 1 வீக் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட அடுத்த ஸ்டெப் வந்து நம்மளோட கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் அந்த 1 வீக் வந்து நமக்கு இருக்க மற்ற ஒர்க், லைக் அடுத்து என்ன ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணலாம், ஆர் வந்து நம்மளோட ஸ்டோர் ஆப்டிமைஸ் பண்ணலாம், ஆர் வந்து நான் ஜிம் போறேன், ஆர் வந்து நான் ஸ்மால் ட்ரிப் போறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த 1 வீக் வந்து ஜஸ்ட் கேம்பெயின் பாட்டுக்கு ஒரு பக்கம் ரன் பண்ணிட்டோம். நம்ம வந்து நம்மளோட மற்ற ஆக்டிவிட்டிஸ் நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஸோ 1 வீக் அப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். ஸோ இப்போ நான் என்னோட கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணதை பார்த்தீங்க அண்ட் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண போற ஃபர்ஸ்ட் டே கரண்ட் டேட்டா என்ன அப்படிங்கிறது நீங்க பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நம்ம சேல்
பண்ண போகிறது சிங்கப்பூர் மார்க்கெட்டில். இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ சிங்கப்பூரில் எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போது யூஸ் பண்ணுற டிக்டாக். ஸோ இந்த ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு நான் கேம்பெயினுக்கு 32,000 rupees நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன். அரௌண்ட் $450 கிட்ட வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் டிக்டாக் கேம்பெயினுக்கு மட்டும். இந்த ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் அதை இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணி அப்படின்னா அரௌண்ட் 32,000 rupees வரும். ஸோ இந்த ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு 32,000 நான் மார்க்கெட்டிங் கேம்பெயினுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேம்பெயினை வந்து நம்ம 1 week வந்து ரன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆக்சுவலாக வந்து 4 daysலேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா 4 daysலேயும் நல்ல ரிசல்ட் வந்தாலும் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறேன். இந்த ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுத்தது இந்த 4 நாளில் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, நம்மளோட கேம்பெயின் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து நான் கேம்பெயினை வந்து முடித்தேன். இந்த ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் கேம்பெயின் வந்து நம்ம ஆரம்பித்தது வந்து 22 செப்டம்பர் கரெக்டாக மார்னிங் 7:30க்கு இந்த பர்டிகுலர் கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் இனிஷியலாக பிளான் பண்ணது வந்து 1 week. பட் வந்து இந்த பர்டிகுலர் கேம்பெயின் வந்து நான் 4 நாள்லேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது ஏன் 4 நாள்லேயே இதை ஸ்டாப் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ 4 நாள்லேயே வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சைடில் பாருங்கள், சைடில் ஒரு மொபைல் ஸ்க்ரீன் வரும். அதில் இந்த ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன டேட் அண்ட் டைம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்க அப்படின்னா 25th செப்டம்பர் நைட் 8:33 ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் கேம்பெயின் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 22 செப்டம்பர் மார்னிங் 7:30க்கு இந்த பர்டிகுலர் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ டைம் வந்து 25th செப்டம்பர் 8:33 நம்ம ரெவன்யூ பார்க்க போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒருத்தர் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் கேம்பெயின் வந்து நம்ம 4 நாள் ரன் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 22, 23, 24, 25. ஸோ மொத்தம் 4 நாள் வந்து இந்த பர்டிகுலர் கேம்பெயின் வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை நான் ஃபர்ஸ்ட் டே கூட்டு போய் ஃபர்ஸ்ட் டே நம்ம எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் கஸ்டம் போகிறேன். கஸ்டமில் செப்டம்பர் 22. ஸோ செப்டம்பர் 22 பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மார்னிங் 7:30க்கு நம்ம வந்து கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 9க்கு தான் ஒரு 20 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா 1300 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 36,000 ரூபாய்க்கு நமக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. மொத்தம் 21 ஆர்டர், கன்வர்ஷன் ரேட் 0.62%. And September 23, second day of the campaign, September 23 போலாம். ஸோ செகண்ட் டே ஆஃப் த கேம்பெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ என்னோட இ-காமர்ஸ் கெரியரில் 1 டேல 1 சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு அதிகமான ரெவன்யூ வந்ததுங்கிறது வந்து இந்த டேட்டில் தான், செப்டம்பர் 23, 2025. ஸோ செகண்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 89,000 rupees நமக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. மொத்தம் 52 ஆர்டர், கன்வர்ஷன் ரேட் 0.65%. ஸோ பார்ப்போம் அடுத்து இந்த பர்டிகுலர் ரெக்கார்டை வந்து வேற எந்த ப்ராடக்ட் வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து ஹையஸ்ட் 1 சிங்கிள் டேல 1 சிங்கிள் ப்ராடக்ட் வந்து எனக்கு ஹையஸ்ட் ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுத்தது வந்து இதுதான், 89,000 rupees நம்ம ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுத்தோம். அடுத்து வந்து நேற்று எஸ்டர்டே கொடுக்கலாம், 24th செப்டம்பர். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 2110 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 74,000 ரெவன்யூ ஜெனரேட் ஆயிருக்கு. 43 ஆர்டர்ஸ், கன்வர்ஷன் ரேட் 0.43%. அடுத்து வந்து செப்டம்பர் 25 ஆர் டுடே கொடுக்கலாம், ஆர் செப்டம்பர் 25 கொடுக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து 1550 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 48,000 ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்கு. மொத்தம் 28 ஆர்டர், கன்வர்ஷன் ரேட் 0.39%. ஸோ மொத்தம் இந்த 4 நாளில் சேர்த்து நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கஸ்டம் செப்டம்பர் 22 to 25 4 நாளில். ஸோ இந்த 4 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா 6,950 பேர், கிட்டத்தட்ட 7,000 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. 2,47,000 rupees கிட்ட நமக்கு ரெவன்யூ ஜெனரேட் ஆயிருக்கு. மொத்தம் 44 ஆர்டர், கன்வர்ஷன் ரேட் 0.52%. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 நாளில் கிட்டத்தட்ட 7,000 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. பட் 7,000 பேருமே நம்ம ப்ராடக்ட்டை வந்து வாங்கலை. 7,000 பேர்த்தில் ஜஸ்ட் 144 people. ஸோ 7,000 எங்கே இருக்குது, 144 எங்கே இருக்குது. ஸோ 7,000 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் வந்து பார்த்து அதில் 144 பேர் தான் நம்ம ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நான் எப்போதும் சொல்லுவேன். ஸோ எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் பேர்ஸ் நம்ம ப்ராடக்ட்டை பார்க்க வைக்கிறோமோ, வாங்க வைக்கிறோம் இல்லை, எந்த அளவுக்கு நம்ம அதிகமான பேரை உள்ள கொண்டு வந்து நம்ம ப்ராடக்ட்டை பார்க்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சேல் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ இந்த 4 நாளில் மட்டும் நம்ம வந்து கிட்டத்தட்ட 2,47,000 rupees ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, எத்தனை ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இன்வென்ட்ரியில் போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்வென்ட்ரி போய்க்கிறேன். ஸோ இப்போ இன்வென்ட்ரியில் பார்த்தா தெரியுதுங்களா, இன்வென்ட்ரியில் மிச்சம் வந்து 6 யூனிட் அவைலபிளாக இருக்குது. அப்போனா 150ங்கிறது இனிஷியலாக நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணும்போது போட்டிருந்தோம். ஸோ 150 - 6 பார்த்தீங்க அப்படின்னா 144 யூனிட். ஸோ இந்த 4 நாளில் 144 யூனிட் வந்து நமக்கு சேல் ஆயிருக்கு. ஓகே, நம்மளோட இந்த பேபி ஃபால் ப்ரொடெக்ஷன் பில்லும் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபோன்லேயே காமிச்சேன். நம்மளோட டோட்டல் ரெவன்யூங்கிறது வந்து 2,47,520. ஸோ மொத்தம் எத்தனை யூனிட் நம்ம சேல் பண்ணியிருந்தோம், கிட்டத்தட்ட 144 யூனிட் வந்து நம்ம சேல் பண்ணியிருந்தோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நம்ம வாங்குறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கினது $2.99 இதை வாங்கியிருந்தோம். 150 யூனிட் வாங்கியிருந்தோம். ஸோ $2.99 வந்து நான் இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா 210 rupees. ஸோ 150 × 210 போட்டிங்கன்னா 31,500 நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு மட்டும். 150 யூனிட் ஆஃப் இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணது 31,500. டிக்டாக்ல ஆட்ஸுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண மணிங்கிறது 32,000 rupees. அப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா இந்த ப்ராடக்ட் காஸ்ட் அண்ட் டிக்டாக் இது ரெண்டு மட்டும் தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 31,500 + 32,000 போட்டிங்கன்னா 63,000
66,500 rupees நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணி. இப்போ டெலிவரி இருக்கு, நமக்கு 144 யூனிட் வந்து சேல் ஆயிருக்கு. அப்போ டெலிவரி காஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை வந்து டெலிவரி பண்றதுக்கு நமக்கு காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 600 rupees இந்தியன் ரூபியில கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ 600 rupees. ஸோ ப்ராடக்ட் காஸ்ட்டே வந்து 210 ரூபா தான், பட் வந்து டெலிவரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 600 rupees. ஸோ 144 யூனிட் வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணிருக்கோம். ஸோ 144 into 60 போட்டிங்க அப்படின்னா 86,400 rupees வந்து நம்மளோட டெலிவரி காஸ்ட். ஸோ இப்போ நம்மளோட ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணலாம். ஸோ நம்மளோட டோட்டல் ரெவன்யூல இருந்து என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வந்து டெலிவரி காஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா அதான் என்னோட ப்ராஃபிட். அப்போ 2,47,520 சப்ராக்டட் பை என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ராக்டட் பை டெலிவரி காஸ்ட் போட்டோம்னா 97,620. ஸோ நம்ம பண்ண ரெவன்யூ 2,47,570. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 97,620 நம்மளோட ப்ராஃபிட். ஸோ இங்கே 60 to 70% ஆஃப் நம்ம மணிங்கிறது வந்து நம்மளோட அதர் எக்ஸ்பென்ஸுக்கே போயிருச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை தாண்டி வந்து இன்னொரு ஃபேக்டர் இருக்குது, அதுதான் ஆர்டிஓ. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆர்டிஓ ரிட்டர்ன் டு ஆர்ஜின். நீங்கள் போடுற ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்கிட்ட போய் சேராமல் உங்கள்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு அதுக்கு பேர் தான் ஆர்டிஓ. ஸோ இங்கே நம்ம மேக்ஸிமம் ஆர்டிஓன்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும், நம்ம சில ஸ்பெஷலான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அந்த டிப்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 20% கீழே நம்மளோட ஆர்டிஓ பர்சன்டேஜ் வந்து கொண்டு போகலாம். பட் இங்கே வந்து நான் மேக்ஸிமம் ஆர்டிஓ அப்படின்னே கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ 20% நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ 20% ஆஃப் 144 இந்த 144 யூனிட்ல 20% ஆஃப் யூனிட் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ 20% 144 போட்டிங்க அப்படின்னா 28.8. அப்போ 29 யூனிட் 144ல 29 யூனிட் எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. கஸ்டமர்கிட்ட போய் சேராம எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இந்த 29 யூனிட்டோட ப்ராடக்ட் காஸ்ட் அண்ட் ஆல்சோ டெலிவரி காஸ்ட் ரெண்டுமே வந்து எனக்கு லாஸ் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்க போறேன். ஸோ 29 மல்டிப்ளைட் பை இந்த ப்ராடக்ட் காஸ்ட் 210 பிளஸ் வந்து நம்மளோட டெலிவரி காஸ்ட் 600 போட்டோம்னா 23,490. இதுதான் ஆர்டிஓல வந்து லாஸ். நமக்கு ஆர்டிஓல வந்து லாஸ். ஸோ இப்போ தான் ஆக்சுவலான நெட் ப்ராஃபிட்டை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த 97,620 சப்ராக்டட் பை இந்த 23,490 போட்டோம் அப்படின்னா 74,130. இதுதான் நம்மளோட ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட். நம்ம இன்வெஸ்ட் பண்ண டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மணி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63,500. நம்ம எடுத்த ப்ராஃபிட்டுங்கிறது 74,130. ஸோ 63,500 நம்ம இன்வெஸ்ட் பண்ணி 74,130 ரூபா நம்ம ரிட்டர்ன் எடுத்திருக்கோம் இந்த 4 நாளில். இது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 116% ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இந்த 4 நாளில். ஸோ இதுதான் இந்த ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்த ப்ராஃபிட். ஓகே, நமக்கு வந்து இப்போ 144 யூனிட் வந்து நமக்கு சேல் ஆயிருக்கு. ஸோ இந்த 144 யூனிட்டை நான் எப்படி வந்து பேக் பண்ணி சென்ட் பண்ணுவேன் என்னோட கஸ்டமருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி வந்து மை வேரோஸ் டூர் அப்படிங்கிற நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இதுக்கு முன்னாடி வீடியோ அது. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், அதில் எப்படி நான் பேக் பண்ணணும், அதை எப்படி சென்ட் பண்ணணும், அதை எப்படி டிஸ்பேச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் அதில் வந்து சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஆர்டர் வந்ததுக்கப்புறம் எப்படி அதை பேக் பண்ணணும், அதை எப்படி டிஸ்பேச் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு, அந்த இந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க. ஸோ நான் லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டாக இருக்கும். 4 டேஸ்லேயே வந்து 144 யூனிட் கிட்ட நமக்கு சேல் ஆயிருக்கு. ஸோ இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து இது எவ்வளோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது. ஸோ ஆப்வியஸாக வந்து இது ஒரு நல்ல ப்ராடக்ட், நல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது. எல்லாத்துக்கு மேலே இது நம்ம 6D ரூலில் பர்ஃபெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இருந்தே ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து பில்ட் பண்ணணும். பட் எனக்கு என்ன பிஸ்னஸ் பில்ட் பண்ணணும்னு தெரியல, என்கிட்ட வந்து பட்ஜெட்டும் கம்மியாக இருக்குது, டைமும் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட் ஃபீல்டு வந்து இந்த பர்டிகுலர் இ-காமர்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த இ-காமர்ஸை ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் நான் ஃபுல்லாக வந்து கற்றுக்கணும், 100% ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட ட்ரைனிங் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரைனிங் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உடனே என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி PK ஆஃப் அப்படிங்கிற கூப்பான் கோட் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த கூப்பான் கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் 1000 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது என்ரோல் பண்ணுற 20 பேருக்கு மட்டும்தான். ஸோ லாஸ்ட் டைம் இதே மாதிரி நம்ம ஒரு கூப்பான் கோட் கொடுத்துருந்தோம், அது வந்து ஜஸ்ட் வந்து 2-3 டேஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதை கிளைம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. PK ஆஃப் அப்படிங்கிற கூப்பான் கோடை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் 1000 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ட்ரைனிங்கிறது 100% ப்ராக்டிக்கலாக இருக்கும். இன்னைக்கு நான் 0லேருந்து ஆரம்பிச்சேன் அப்படின்னா எப்படி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இ-காமர்ஸ் பிஸ்னஸை பில்ட் பண்ணுவேன். என்கிட்ட இருக்கிறலாம் வந்து கையில் வந்து ஒரு 20,000 ரூபாய் பட்ஜெட், தென் வந்து லேப்டாப், இன்டர்நெட், இதை மட்டும் வச்சு நான் எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இ-காமர்ஸ் பிஸ்னஸை பில்ட் பண்ணுவேன்னு சொல்லி பில்ட் பண்ணி அதில் ப்ராஃபிட்டும் எடுத்து நான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங்கில் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒர்த் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் என் பக்கத்தில் உட்காந்து நான் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் பில்ட் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குமோ, ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்குமோ, அது வந்து நம்மளோட ட்ரைனிங்கில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ PK ஆஃப் அப்படிங்கிற கூப்பான் கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ பாய். உங்களை நான் கூடிய சீக்கிரமே இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.